12 வருஷம் வனவாசம் முடிந்து 1 வருஷம் அஞ்ஞானவாசம் முடிந்து அர்ஜுனன் காண்டீபத்தை எடுத்து மீட்டினான். காண்டீப சத்தம் அகில உலகமெங்கும் கேட்டது. அதை துரியோதனன் இன்னும் நாள் இருக்கும்போது காண்டீபத்தை மீட்டிவிட்டான் அர்ஜுனன் என்று சொன்னதும், பீஷ்மாச்சாரியார் 13 வருடம் முடிந்துவிட்டது, அதனால்தான் அர்ஜுனன் காண்டீபத்தை மீட்டி உள்ளான், இதில் தவறு ஒன்றும் இல்லை என்று அவனுக்கு சமாதானப்படுத்தினார். அதை கேட்டு அர்ஜுனன், அதற்குள்ளாகவா 1 வருஷம் அஞ்ஞானவாசம் முடிந்துவிட்டது, இவ்வளவு தேடியும் நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று புலம்ப ஆரம்பித்தான். உடனே சகுனியும் துரியோதனனும் தங்களுக்குரிய பித்தலாட்ட வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். பீஷ்மாச்சாரியார், சரி, இனி பஞ்சபாண்டவர்கள் வந்ததும் நாட்டை அவர்களிடம் கொடுத்துவிட்டு, அந்த குழந்தைகள் பாவம் மிகவும் சிரமப்பட்டு மீண்டும் வருகிறார்கள், நாம் செய்த பாவத்திற்கு ஒரு பிராயச்சித்தமாக அவர்களுடன் இருந்து வழிநடத்துவோம் என்று நிம்மதியாக இருக்கலாம் என்று மனப்பால் குடித்தார். ஆனால் துரியோதனனும் சகுனியும் அதற்கு விழவா போகிறார்கள். அதை பீஷ்மாச்சாரியார் எண்ணி பார்க்கவில்லை. இப்பொழுது பாண்டவர்களும் கிருஷ்ணரும் பேசிக்கொண்டிருப்பதை பார்க்கலாம். பாண்டவர்களும் திரௌபதியும் ஒரு இடத்தில் கிருஷ்ணரை அழைக்கவே கிருஷ்ணர் வந்து சேர்ந்தார். கிருஷ்ணர் வந்து, தருமராஜா, இப்பொழுது நாம் என்ன செய்யலாம், அதை நீ சொல் என்று கேட்டார். அதற்கு தருமர், கிருஷ்ணா, நீதான் ஹஸ்தினாபுரத்திற்கு துரியோதனனிடம் தூதுவனாக செல்ல வேண்டும். தூதுவனாக சென்று நீ என்ன கேட்க வேண்டும் என்பதை நான் இப்போது சொல்கிறேன், கேள் என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், சொல் தருமா, நீ என்ன கேட்பாய் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நீ சொல், நான் அதை போய் துரியோதனனிடம் சொல்லுகிறேன் என்று கிருஷ்ணர் சொன்னார். கிருஷ்ணர் தூதுவனாக செல்வதால் தூதுவருக்குரிய மரியாதையை துரியோதனன் அளித்தே ஆக வேண்டும், அவமானப்படுத்த மாட்டான் என்ற நம்பிக்கையில் தருமர் பரமாத்மாவை தூதுவனாக அனுப்புவதற்கு அணுகினார். உடனே தருமர், சொல் தருமா, நான் என்ன சென்று கேட்க வேண்டும் என்று கேட்கவே தருமர், கிருஷ்ணா, நீ துரியோதனின் ராஜ்யசபைக்கு சென்று 13 வருடங்கள் கடந்து விட்டன, அதனால் எங்களுடைய ராஜ்யத்தை எங்களுக்கு மீண்டும் திருப்பி தர வேண்டும் என்று கேட்டுவிட்டு வா என்று கூறினார். அதற்கு கிருஷ்ணர், அதை அவன் மறுத்துவிட்டால் நான் வேறென்ன செய்வது என்று கேட்கவே, சரி, அவன் மறுத்துவிட்டால் நீ 5 நகரங்களை கேள் என்று கூறினார். 5 நகரங்களையும் தர துரியோதனன் மறுத்துவிட்டால் நான் வேறென்ன செய்வது என்று கிருஷ்ணர் கேட்கவே, சரி, நீ 5 கிராமத்தையாவது கேள் என்று கேட்டார். கிராமத்தை தரவும் துரியோதனன் மறுத்துவிட்டால் நான் வேறென்ன செய்வது என்று கிருஷ்ணர் கேட்கவே, சரி, நீ 5 வீடுகளையாவது கேட்டு வா என்று தருமர் கூறவே, தருமா, அந்த 5 வீடுகளையும் தர துரியோதனன் மறுத்துவிட்டால் நான் என்ன கேட்பது என்று கிருஷ்ணர் கேட்கவே, சரி கிருஷ்ணா, அவன் அனைத்தையும் மறுத்துவிட்டால் நீ அவனிடம் சண்டையை கேட்டு வா என்று கூறினார். சண்டையை கேட்டு வரட்டுமா, சரி, நான் தூதுவனாக செல்கிறேன் என்று கிருஷ்ணர் கூறிவிட்டு ஹஸ்தினாபுரம் புறப்பட்டார். ஹஸ்தினாபுரத்துக்கு சென்று விதுரரின் குடிலுக்கு சென்றார். அங்கு விதுரர் கிருஷ்ண பரமாத்மா வந்துள்ளார் என்று மிகவும் ஆச்சாரமாக வரவேற்று உபசரிக்க ஆரம்பித்தார். விதுரர் வீட்டில் என்ன இருக்கும், அவர் குடிக்கும் கஞ்சி மட்டுமே இருந்தது. மூங்கிலரிசியில் கஞ்சி காய்ச்சி வைத்து கொண்டு தான் குடிக்க முற்பட்ட பொழுதுதான் கிருஷ்ணர் விதுரரின் வீட்டிற்கு சென்றார். உடனே விதுரர் உபச்சாரம் செய்து, கிருஷ்ணா, யாழை வீட்டில் கஞ்சியே உள்ளது, நீ குடிப்பாயா என்று கேட்கவும், ஆஹா, அமிர்தமாக நான் குடிப்பேன், எனக்கு கொடுங்கள் என்று கிருஷ்ணர் கேட்டார். உடனே விதுரர் ஒரு இலையில் கஞ்சியை பரிமாறினார். இலையில் ஊற்றினால் கஞ்சி என்ன செய்யும், நாலா பக்கமும் ஓடியது. கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்யார், ஐயோ, கஞ்சி ஓடுகிறதே என்று 4 கைகளில் வந்து அந்த இலையை தூக்கி பிடித்தார். என்னே ஒரு தரிசனம்! விதுரர் பரவசமாகிவிட்டார். விதுரருக்கு முதலில் விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் கிருஷ்ண பரமாத்மா. இந்த விஸ்வரூப தரிசனத்திற்காக நான் 7 ஜென்மம் எடுக்க வேண்டுமே கிருஷ்ணா, இந்த பாமரனுக்கு விஷ்ணுரூப தரிசனத்தை நீ காட்டிவிட்டாயே, என்னே என்னுடைய பாக்கியம் என்று சிலாகித்து கொண்டார் விதுரர். அந்த கஞ்சியை அறிந்துவிட்டார் கிருஷ்ண பரமாத்மா.
அந்த கஞ்சியானது கிருஷ்ணருடைய மீசையில் கொஞ்சம் ஒட்டிக்கொண்டது. அப்படியே அவர் துரியோதனனின் ராஜ்யசபைக்கு சென்றார். ராஜ்யசபைக்கு சென்றதும் துரியோதனன் மைத்துனன் அல்லவா துரியோதனனுக்கு. அதனால் வாருங்கள் வாருங்கள் என்றழைத்து, வாருங்கள் நாம் போய் விருந்து உண்ணலாம் என்று உபசரித்தார். துரியோதனன், இல்லை துரியோதனா, நான் விதுரர் வீட்டில் இருந்துண்டு விட்டேன் என்று கிருஷ்ணர் கூறவும், கிருஷ்ணரின் மீசையில் ஒட்டி கொண்டிருந்த அந்த கஞ்சியை பார்த்து, ஓஹோ, நீ விதுரர் வீட்டில் கஞ்சியை குடித்து விட்டாயா கிருஷ்ணா? இவ்வளவு பெரிய அரண்மனைக்கு வந்து துரியோதன ராஜாவுடன் சேர்ந்து விருந்துண்ண உனக்கு மனம் வரவில்லை, கஞ்சியை குடித்துவிட்டு வந்திருக்கிறாய் என்று எகத்தாளம் செய்தான். சரி, விருந்து ஆயிற்று, நாம் பேச வந்ததை பேசலாமா என்று கிருஷ்ணர் கேட்கவே, அதுவரை அமர்ந்து கொண்டே பேசிக்கொண்டிருந்த துரியோதனன் அப்பொழுதும் அனைவரும் எழுந்து நிற்கவும், துரியோதனன் மட்டும் எழவே இல்லை. கிருஷ்ணருக்கு நாம் எதற்கு மரியாதை தர வேண்டும், நான் எழ மாட்டேன் என்று அகங்காரமாக அமர்ந்திருந்தான். உடனே கிருஷ்ணர் தன்னுடைய பெருவிரலை நிலத்தில் வைத்து அழுத்தவே துரியோதனின் நாற்காலி அப்படியே தூக்கி தலைகீழாக கவிழ்ந்தது. தலைகீழாக கவிழ்ந்தவுடன் துரியோதனன் உருண்டு வந்து கிருஷ்ண பரமாத்மாவின் காலடியில் விழுந்தான். உடனே கிருஷ்ணர், ஐயோ என்ன துரியோதனா, நான் நீ இருக்கும் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுதே நீ அவசரப்பட்டு வந்து என்னுடைய காலடியில் விழுந்து விட்டாயே என்று பச்சாதாபப்பட்டது போல் நடித்தார். சரி என்று மிகவும் ஆத்திரத்தில் போய் தன்னிடத்தில் அமர்ந்தான் துரியோதனன். திருதராஷ்டிரன், பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், கர்ணன், துச்சாதனன் என்று அனைவரும் விட்டிருக்கும் சபையில், கிருஷ்ணா நீ வந்ததை சொல் என்று திருதராஷ்டிரர் கேட்டார். உடனே திருதராஷ்டிரரிடம் கிருஷ்ணர் கூறினார், 13 வருடம் முடிந்துவிட்டது. 12 வருடம் வனவாசம், ஒரு வருடம் அஞ்ஞானவாசம் முடிந்து பாண்டவர்கள் திரும்பிவிட்டார்கள். சொல்படி அவர்களுக்கு நாடு நகரங்களை, ராஜ்யத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார். உடனே துரியோதனன், கிருஷ்ணா நான் ராஜ்யத்தை தர முடியாது, என்ன ஆனாலும் நான் தரமாட்டேன், சொன்ன வாக்கை காப்பாற்றவில்லை என்று யார் தூற்றினாலும் நான் கொடுக்க முடியாது என்று துரியோதனன் சொன்னான். இதை கேட்டதும் பீஷ்மர் அதிர்ந்து விட்டார். துரியோதனா, நீ அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டுத்தானே அப்பொழுது ஒத்துக்கொண்டாய், மீண்டும் ஏன் மறுக்கிறாய் என்று கேட்கவே, ஆம் நான் தர முடியாது அவர்களுக்கு என்று மறுத்தான். சரி என்று கிருஷ்ணர், சரி 5 நகரங்களையாவது கொடு என்று துரியோதனிடம் பார்த்து கேட்டார். 5 நகரங்களையும் தர முடியாது என்று துரியோதனன் மறுக்கவே, 5 நகரங்களை கூட தரமாட்டாயா, இது என்ன என்று திருதராஷ்டிரனிடம் பார்த்து கிருஷ்ணர் கேட்டார். திருதராஷ்டிரன் அமைதி காக்கவே பீஷ்மர் வாயை திறந்தார். துரியோதனா, நீ செய்வது தவறு. இத்தனை வருடம் கழித்து அவர்கள் வரும்போது, சரி நாடை தான் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாய், 5 நகரங்களாய் கொடுத்துவிடு, நகரங்களையாவது கொடுத்துவிடு என்று கேட்கவே, தர முடியாது, ராஜ்யம் என்னுடையது என்று கூறிவிட்டான். சரி துரியோதனா, 5 கிராமங்களையாவது கொடு என்று கிருஷ்ணர் கேட்கவே, 5 நகரங்களையும் தர முடியாது கிருஷ்ணா, நீ எவ்வளவு வாதாடினாலும் அது நடக்காது, வேறு பேச்சு பேசு என்று துரியோதனன் சொல்லவே, சரி துரியோதனா, 5 கிராமங்களையும் தர முடியாது என்று சொல்லிவிட்டாய், 5 வீட்டையாவது கொடு என்று கேட்டார். 5 வீடா? ஊசி முனை இடம் கூட பஞ்சபாண்டவர்களுக்கு நான் தரமாட்டேன் என்று ஆங்காரமாக கத்தி ஓலமிட்டான் துரியோதனன். சரி துரியோதனா, 5 ஊர்களையும் தரமாட்டாய், ஊசி முனை இடம் கூட தரமாட்டாய், வேறென்ன இருக்கின்றது? உன்னிடத்தில் சண்டையை கேட்கிறேன், தருவாயா என்று கேட்டார். ஆகா தருகிறேன், அதற்குத்தானே நான் ஆயத்தமாக உள்ளேன் என்று துரியோதனன் வெற்றி களியாட்டம் போட்டான். உடனே கிருஷ்ணர், சரி நான் தருமர் சொன்னபடியே சண்டையை வாங்கி கொண்டு திரும்பி செல்கிறேன் என்று திரும்பினார்.